திமுக என்ன குற்றவாளிகளின் வேடந்தாங்களா? குற்றம் செய்யும் போது மட்டும் இந்த கட்சி அரசியல் வித்தியாசமெல்லாம் வரமாட்டேங்குது. 2 பேர் சேர்ந்து பண்ணிட்டாங்க, அதில் ஒருத்தரை பிடிச்சிட்டோம், இன்னொருத்தரை தேடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது யார் சொல்றது? காவல்துறை. பல திமுக விழாக்களில் இருந்திருக்காரு. சரி, இவருக்கு குற்ற பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2011 இதே மாதிரி ஒரு மாணவி. ஸோ அவங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டியை குறிவைத்து இவர் பல வருடங்களாக செயல்பட்டு வருகிறார். இவருக்கு சாதாரண யாரோ ஒரு ரோட்டில் பிரியாணி விற்கிறவர் இல்லை, திமுக நிர்வாகி என்பதால் மட்டும் சொல்லலை. அவர் மிரட்டும் போது என்ன சொல்கிறாரு, அந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் சொல்லிடுவேன் இன்னார்கிட்ட பெயர் சொல்லி சொல்கிறாரு. அப்போது அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் யார் எந்தெந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுங்கிற அளவுக்கு அவருக்கு பெயர்லாம் தெரியுது. அந்த பொண்ணுகிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கின போது அந்த பொண்ணு என்ன சொல்லுது, காரில் சார் இருக்காரு, அவர்கிட்டயே நீ அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் இல்லைன்னா அப்படின்னு சொல்லி மிரட்டலாம். அந்த சார் யார்? கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அவர் செவரேறி குதிப்பது மட்டுமல்ல, அவருக்கு உள்ளே பரிச்சயம் இருக்கிறது. அப்போதான் அது அரசியல்வாதியாக இருக்கும்னு ஏன் நம்ம முடிவுக்கு வர்றோம்னா, ஞானசேகரன் உண்மையை சொன்னாலும் அந்த உண்மை வெளியில் வருமா, இல்லை ஞானசேகரன் உண்மையை சொல்றாருங்கிறதுக்காக ஞானசேகரனுக்கே திருவேங்கடம் போல ஒரு நிலைமை வருமா? தார்னு பேர் சொல்லாம சொல்றாருன்னா அப்போ நிச்சயமாக ஒரு விஐபியா இருக்கலாம். இப்ப இந்த யூகத்தை இன்னும் பெரிதுபடுத்துகிறார் போல் திடீரென்று 2 பேர்ல ஒருத்தனை பிடிச்சிட்டோம், ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. இல்ல ஒருத்தன் தான் மொத்தம்னு சொல்லும் பொழுது யாரையோ நீங்கள் காப்பாற்ற முயல்கிறீர்கள். அந்த விஐபி யார்? இவர் சொகுசு கார்ல வராருன்னா இவர் என்ன? அப்போ யாரையோ இவர் வாயை திறக்காம இருக்கணும். இவர் அந்த சார் யாருங்கிறது இவர் சொல்லிடக்கூடாதுங்கிறதுல முக்கியமா இருக்காங்க. இல்ல ஒரு பேண்டேஜை போட்டு விட்டுட்டு இவருக்கு கட்டு அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் போய் பத்திரிகை நிருபர்கள்னு கட்ட அவுத்தா பார்க்க போறோம். இந்த ஞானசேகருடைய உயிர் எவ்வளவு தூரம் அதுக்கு மதிப்பு இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் திருவேங்கடத்துக்கான கதி ஞானசேகருக்கு சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனர், இந்தோனேஷியா அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகர், பத்திரிகையாளர் திரு திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அரசியல் களம் தாண்டி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம். இந்த சம்பவத்துக்கு பாஜகவினர், அதிமுகவினர் எல்லாத்திடையுமே ஒரு ஆர்ப்பாட்டங்கள், கண்டனங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பலாத்காரங்கள் இதுக்கு என்ன சார் தீர்வு இருக்க போகுது? என்னை பொறுத்தவரை இது ரொம்ப வெட்கத்திற்குரிய, துக்கத்திற்குரிய ஒரு சம்பவம். இது ஏதோ சென்னையில் நடந்ததுனால அப்படின்னு இல்லை, எங்கே நடந்தாலும். என்னன்னால் இதே நிர்பயா அப்படிங்கிற பேர், நிர்பயாங்கிற பேர் ஒரு கற்பனை பெயர். ஏன்னா அந்த பெண்ணுடைய ஒரிஜினல் பெயரை வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள், அதை தீர்ப்புகளை வைத்து நிர்பயான்னு ஒரு பேரை வச்சாங்க. அது எந்த அளவுக்கு இந்தியா முழுக்க அதுக்கு ஒரு பாதிப்பு, மக்கள் பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. அது எந்த அளவுக்கு அதனால் ஆச்சுன்னா, நிர்பயாங்கிற பேரில் ஒரு சட்டம் மட்டும் கொண்டு வராமல் ஒரு தனியாக அதுக்காக மத்திய அரசில் ஒரு நிதி, பெண்களின் பாதுகாப்புக்காக அந்த நிதிக்கு நிர்பயா நிதி, அதாவது நிர்பயா குடும்பத்துக்கு இல்லை, பெண்கள் பாதுகாப்புக்காக மத்திய அரசு மாநில அரசுக்கு பணம் கொடுக்குற அந்த திட்டத்துக்கு பெயர் நிர்பயா திட்டம். அப்படிங்கிற அளவுக்கு அது வந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்தியா டெல்லியில் நடந்ததுன்னா, தமிழ்நாட்டில் இங்கே மணிப்பூரில் நடந்ததுனால் மணிப்பூரில் கலவரம் நடந்தது, பெண்களுக்கு எதிராக அங்கே நடந்தது. ஆஷிபான்னு காஷ்மீரில் ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு, ஒரு சிறுமிக்கு நடந்ததுங்கும் போது இப்போது திமுகவை சேர்ந்த எம்பி கனிமொழி அவர்களும் சரி, மற்றவர்களும் சரி, இவர்கள் மெழுகுவர்த்தி ஊர்வலம்லாம் வச்சாங்க. இப்போ என்ன மெழுகுவர்த்தி ஸ்டாக் இல்லாமல் போச்சா? தமிழ்நாட்டில் வரிசையாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது பார்த்தீங்கன்னா, அது பல விஷயங்கள் அதில் கேள்விகள் அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு அதில் பதில்கள் சொல்லப்படுகின்றனவோ ஒரு பதிலும் மறுபடியும் 4 கேள்வியை உண்டாக்குது. இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க, 2 பேர் சேர்ந்து பண்ணிட்டாங்க, அதில் ஒருத்தரை பிடிச்சிட்டோம், இன்னொருத்தரை தேடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது யார் சொல்கிறது? காவல்துறை. காவல்துறைக்கு 2 பேர் அப்படின்னு சொன்னாங்கன்னா யார் சொல்லியிருக்கணும்? பாதிக்கப்பட்டவர்கள் தான் சொல்லியிருக்கணும். பாதிக்கப்பட்ட பெண்ணும்
அவளுடைய நண்பர் அல்லது ஆண் நண்பர் அவங்க இந்த காலத்தில் ஸ்கூலில் படிக்கும்போதே வந்து காதல் நட்பு இப்படி வந்து இந்த காதலுக்கும் நட்புக்கும் ரொம்ப பெரிய மெல்லிய கோடு தான் இருக்கா மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. பள்ளிக்கூடத்துலேயே 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லேயே இருக்குது. என்னுடைய பேத்தி வந்து ஹைதராபாத்தில் படிக்கிறாங்க. அவங்க ஒரு பேத்தி வந்து 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸை படிக்கிறாங்க. அடுத்து 3ஆம் கிளாஸ். இந்த 3ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த சின்ன குழந்தை சொல்லுது, ஒரு பையன் என்னை பார்த்து ஐ காட் அ க்ரஷ் ஆன் யூ அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் வந்து நம்ம காலேஜ் பீரியட்லேயே ஒரு காலத்தில் நம்ம பேசுனது இல்லை காலேஜ் பீரியடில் பேசியிருப்போம். இப்போ அப்படி ஒரு தலைமுறை வந்துடுச்சு. இது இருட்டான பகுதியில் வந்து அங்கே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து நடந்திருக்கு. அந்த பக்கம் கொஞ்சம் வனம் பகுதி, எப்படி தாம்பரம் கிறிஸ்டியன் காலேஜில் கொஞ்சம் காடு வருதோ அதே மாதிரி இங்கேயும் காடு பகுதி. ஏன் வந்து இவ்வளவு நாளாக அந்த அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது தமிழ்நாடு மாநில இது கீழே வருது, அந்த பல்கலைக்கழகம்ங்கிறது ஏன் வந்து இவ்வளோ நாளாக தமிழக அரசும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகமும் மேலாண்மை நிர்வாகமும் அது காட்டுப்பகுதிக்கு வந்து மாணவர்கள் செல்ல விடாமல் அதுக்கு ஒரு காம்பவுண்ட் வாலோ இல்லை இருக்க காம்பவுண்ட் வால் அது குட்டையாக இருக்கிற இடத்துல பார்த்து அவன் ஏறி குதிச்சு உள்ளே வரான். அது ஏன் குட்டையாக இருக்குங்கிறது வந்து சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் தெரியுமா? ஏன் முன்னாலே தெரியாதா? கொஞ்சம் நல்லா ஹைரைஸ் காம்பவுண்ட் வாலாக வச்சு அதுக்கு மேலே வழக்கமான முள்ளுகள் அது வருவதற்கான அதையும் தாண்டி வருவது வேறு விஷயம். பட் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவாக இருந்தன என்பது உண்மை. அதுக்கப்புறம் இது வந்து அவன் அந்த ஞானசேகரன் என்பவர் வந்து முதல்ல திமுக நிர்வாகி இல்லைன்னு கோவிசெழியன் அமைச்சர் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களும் சரி மற்றவர்களும் சரி மற்ற எடப்பாடி எல்லாரும் இதை பற்றி பேச ஆரம்பித்து அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் திமுக நிர்வாகின்னு சொல்கிறாரு. அதற்கான ஆதாரங்களை எடுத்து ஒரு வரிசையாக ஒரு 10 ஃபோட்டோ எடுத்து போட்டார். இதில் ஒன்றில் வந்து பத்திரிகையில் முரசொலியில் மற்ற பத்திரிகைகளில் ஒரு அரசு விழாவுக்கான இதில் அந்த அதாவது திமுக அரசு அந்த மாதிரி விழாக்களில் வந்து அமைச்சர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அதுக்கு கீழே வந்து வரிசையாக ஒரு 30-40 பேர் போட்டிருப்பாங்க. இவங்கெல்லாம் அவங்க பேர் வரணுங்கிறதுக்காக. அதில் அவர் பேர் இருக்குது, டி ஞானசேகரன். அவர் வந்து சைதாப்பேட்டையை சேர்ந்தவர். அந்த கோட்டூர் அந்த வகையில் வந்து ஏதோ மாணவர் அணியிலையோ ஏதோ ஒரு அணியில் ஒரு நிர்வாகியாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. பெரிய உயர் நிர்வாகி இல்லை, இருந்தாலும் இருக்காருங்க. அவர் வந்து வேறு வந்து ஸ்டாலின் சாரோட முதல்வரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு, உதயநிதியோடு எடுத்துக்கிட்டு இருக்காரு, மா சுப்பிரமணியத்தோடு எடுத்துக்கிட்டு இருக்காரு, மற்ற அமைச்சர்களோடு எடுத்துக்கிட்டு இருக்காரு. பல திமுக விழாக்களில் இருந்திருக்கார். சரி, இவருக்கு குற்றப்பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2011 வந்து இதே மாதிரி ஒரு மாணவி. ஸோ ஆக மொத்தம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியை குறிவைத்து இவர் பல வருடங்களாக செயல்பட்டு வருகிறார். 2011 இதே மாதிரி இதே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவியிட்ட தவறாக பாலியல் வன்முறை செய்து அது பேரான வழக்கு இருக்கிறது. இப்போ இந்த வழக்கு வர்றதுக்கு இந்த கேப்பில் இவர் பேரில் 15 வழிப்பறி மற்றும் திருட்டு வழக்குகள் இருக்கு. இதே மாதிரி பெண்களை ஏமாற்றி அது ஒன்று வழிப்பறினா பெண்களிடமாக தான் இருக்கணும். இவருடைய அந்த இதுவே என்னென்னா பிரியாணி விற்கிறதா வந்து அங்கே உண்மையிலேயே பிரியாணி விற்கிறாரா இல்லை இதுக்காக தான் பிரியாணி விற்கிறாம நடிக்கிறாரா தெரியல. பிரியாணி விற்றுட்டு இருட்டும் போது அந்த செவரில் ஏறி குதிச்சு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே போய் அந்த கொஞ்சம் அந்த பக்கம் ஒதுங்குற காதலர்கள் இந்த ஆண் பெண் நட்புகளாக இருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் அந்யோன்யமாக இருக்கும் பொழுது நெருக்கமாக இருக்கும் பொழுது அதை வீடியோ எடுத்து இல்லை ஃபோட்டோ எடுத்து இவருக்கு வந்து சாதாரண யாரோ ஒரு ரோட்டில் பிரியாணி விற்கிறவர் இல்லை, திமுக நிர்வாகி என்பதால் மட்டும் சொல்லலை. அவர் மிரட்டும் போது என்ன சொல்கிறாரு, உன்னுடைய இந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட நான் போய் இதை வந்து காமிச்சிருவேன். உதாரணமாக இவங்க வந்து ஏதோ ஒரு ஃபேக்கல்ட்டின்னு சொல்லுவாங்க, இந்த துறை கெமிஸ்ட்ரின்னு வச்சுக்கேன், சும்மா ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட போய் சொல்லிடுவேன் இன்னார்கிட்ட பேர் சொல்லி சொல்கிறார். அப்போது அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் யார் எந்தெந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுங்கிற அளவுக்கு அவருக்கு பெயர்லாம் தெரியுது. உன்னுடைய நம்பரை வந்து அவர் மிரட்டி நம்பர்லாம் வாங்கிக்கிறாரு, செல்ஃபோன்லாம் வாங்கிக்கிறாரு. அந்த நம்பரை வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா அம்மா நம்பர் எல்லோரும் வீட்டில் அவங்க டேட் மம் அம்மா அப்பா அப்படின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு நான் வந்து கன்வே பண்ணிடுவேங்கிறாரு. அப்போ இவர் வந்து ஏதோ சாதாரண பிரியாணி விற்கிறவர்னு நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? நீங்கள் அவருக்கு அங்கே உள்ள எல்லா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கா, பேராசிரியர்களுக்கு அவருக்கும் அது நம்ம அப்படி பேசலை, தெரியாது, அது விசாரணையில் வரணும். பட் இன்னார்கிட்ட எடுத்துகிட்டு போனால் உனக்கு சிக்கல்னு தெரிகிற அளவுக்கு அவருக்கு வந்து விஷய ஞானம் இருக்குது.
நெகட்டிவாக. இப்படி வந்து ஒரு நபர் 15 வருடங்களாக வந்து இப்போ நீங்கள் சாதாரண விஷயமா வந்துருக்கு சார். நான் சொல்லும் நபருடன் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மிரட்டியதாக ஒரு தகவலும் இல்லை வரேன், அதுக்கு வரேன். முதல்ல வந்து என்னென்னா, இப்படி வந்து எல்லா விஷயமும் அங்கே பேராசிரியர்களோடு தொடர்பு உள்ளவரோ அப்படிங்கிற யூகம் வருது. இல்லைன்னா கூட அதை பற்றியான அனைத்து தகவல்களும் அவரிடம் இருக்கின்றன என்றாலே கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அவர் செவரேறி குதிப்பது மட்டுமல்ல, அவருக்கு உள்ளே பரிச்சயம் இருக்கிறது. பேராசிரியரோட இருக்கா, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கா, இல்லை அங்கே இருக்கிற அசிஸ்டண்ட்டோட இருக்கா, பியூனோட இருக்கா, நமக்கு தெரியாது. ஆனால் உள்ளே அவருக்கு தொடர்புகள் இருக்கின்றன. அவர் இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு ஃபார்வேர்டு போட்ட ஒரு யூடியூபரு, இல்லை யூடியூப்பில் பேசினவர், ஒரு வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்டு போட்டவங்கலாம் வந்து 8 பேர் வச்சு என்னமோ பெரிய கொள்ளைக்காரனை பிடிக்கிற மாதிரி, தேவட்டி கொள்ளைக்காரனை பிடிக்கிற மாதிரி, வங்கி கொள்ளைக்காரனை பிடிக்கிற மாதிரி, தீவிரவாதி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாங்க. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, சமீபத்தில் ரங்கராஜன் நரசிம்மன் அவர் ஏதோ அந்த ஜியரோட பேசினாருன்னு. நீங்கள் வழக்கு போடுறது வந்து போடுறதா இல்லையாங்கிற நியாயத்தை நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளட்டும். அவரை பிடிக்க போகும்போது ஒரு வயதானவர், 60 வயதுக்கு மேலே உள்ள பெரியவர், அதாவது ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து உள்ளவர், 8 பேர் கொண்ட ஒரு போலீஸ் படை போய் பிடிக்குது. அவர் என்ன ஏறி குச்சி ஓட போகிறாரா அந்த வயசில்? அப்படி எதுக்காக சொல்கிறேன்னா, அப்படி இருக்கிறது எத்தனையோ பேரில் குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. 15 வழிப்பறி திருட்டு கேஸ் உள்ளவன் பேரில் குண்டர் சட்டம் 3 எஃப்ஐஆர் விழுந்தாலே, 3 அல்லது 4 எஃப்ஐஆர் விழுந்தாலே குண்டர் சட்டம் போட்டதுன்னு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. விதிமுறை இல்லை, ப்ராக்டிஸ். 15 வழக்குகள் இருக்கிற ஆளை வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து இது வரைக்கும் குண்டர் சட்டம் போடலை அப்படிங்கிற கேள்வி வருது. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, காவல்துறையில் 2 பேர் இன்னொருத்தர் தேடிக்கிட்டு இருவோம் நாங்கள். இன்னைக்கு காலையில் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தா, மொத்தம் அவர் ஒருத்தர் தான் அந்த இன்வால்வ்டு, வேறு யாருமே இல்லை, ஒருவரே தான். ஏன் 2 பேர்னு முதல்ல சொன்னாங்க, அந்த ஒருவர் இப்பொழுது ஏன் காணாமல் போனார்? அதாவது அந்த வழக்கு அல்லது இந்த விவகாரத்திலிருந்தே ஒருவர் யார் மறைக்கப்படுகிறார்? அதில் அந்த பெண்ணுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து, அவன் சொல்லும் போது மிரட்டி, அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிடுவேன், அம்மாவுக்கு அனுப்பிச்சிடுவேன், உன்னுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். அது ஒன்றும் இல்லை, அவங்க ஏதோ சொல்லக்கூடாது. எஃப்ஐஆரில் அப்படி எழுதுவாங்களா? அந்த பெண்ணுக்கிட்ட வாங்கியிருக்காங்க. என்னுடைய ஆண் நண்பர் வந்து எனக்கு முத்தம் கொடுக்கும்போது அவர் பார்த்து, இது ஒரு பெண்ணை வந்து அவமானம். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய மொபைல் நம்பர், அப்பா பேர், அட்ரஸ்ஸு, இது கூடவா ஒரு காவல்துறையில் பயிற்சி பெற்ற ஒரு இன்ஸ்பெக்டராவது ஐஓ எஃப்ஐஆர் போடணுன்னா மினிமம் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் தான் போட முடியும். அது கீழே யாரும் போட முடியாது. இன்ஸ்பெக்டரோ டிஎஸ்பியோ போடணும். அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி கூடவா இல்லை? உச்சநீதிமன்றம், தேசிய பெண்கள் ஆணையம், தேசிய மனித உரிமை ஆணையம், இதெல்லாம் ஒரு இந்த மாதிரி பாலியல் வன்முறைக்கு உள்ளான பெண்ணோ சிறுமியோ யாராக இருந்தாலும், சிறுமியாக இருந்தால் வந்து சிறுவர்கள் என்றால் அவர்கள் முகத்தையே காமிக்கக்கூடாது, பிளர் பண்ணிவிடுவாங்க வீடியோவில் காமிக்கும் போது கூட. இதில் எஃப்ஐஆரில் போடும்போது கூட அவர்களுடைய பெயரை மட்டும் எழுதலாமே தவிர முகவரி மற்ற அடையாளங்களை கொடுக்கக்கூடாது. அந்த எஃப்ஐஆரை வெளியிலே ரிலீஸ் பண்ணவும் கூடாது. இது வெளியில் சர்வசகஜமாக வந்துடுச்சு. அது கூட ஆணையர் அருண் வந்து, இல்லை அது நாங்கள் லாக் பண்ணுறதுல ஒரு சின்ன கேப்பில் அது வெளியே போயிடுச்சு. இது இப்போ காவல்துறை உதவியெல்லாம் வெளியே வராதுல்ல. காவல்துறையில் உள்ளுக்குள்ளேருந்து கருப்பு ஆடுகள் யாரோ இருந்து தான் வெளியில் லீக் பண்ணியிருக்கணும். இது ஏதோ அந்த நடுவில் கேப்பில் வந்து லீக் ஆகிடுச்சின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு சமாதானம், அவ்வளோதான். எங்கள் காவல்துறையில் யாரோ லீக் பண்ணிட்டாங்கன்னு எப்படிங்க ஆணையர் ஒத்துப்பார்? எந்த ஆணையராக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அதிகாரி அது ஒரு தலைகுனிவுன்றதுனால ஒத்துக்க மாட்டாங்க. அது வெளியே வந்துடுச்சு. முதல்ல வந்து அந்த மென்ஷன் பண்ணதுனால தானே வெளியே வருது. நீங்கள் வெளியில் வந்தால் கூட அந்த பெயர்கள்லாம் இல்லை. இப்போ அந்த பெயர்கள் அந்த குடும்பம், அவங்க அப்பா அம்மா வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஏறக்குறைய வந்து நம்ம வந்து என்ன செய்யறதுன்னு சமூகத்தில் அவங்களுக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கும், அது எவ்வளவு அவங்களுக்கு வந்து இப்போ மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கும் சரி அந்த பெண்ணுக்கும் சரி, இது அவங்க வந்து ஏதாவது ஒரு தப்பான முடிவுக்கு போயிடக்கூடாது. பாவம், அவமானத்தால் நம்ம அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறோம். ஏன்னா அது எவ்வளவு வலிக்கும் வேதனை. சமுதாயத்தில் வந்து யாருமே இப்படி நடந்து போச்சேன்னு பரிதாபப்படுறவோட இதை அதிகமாக பேசுகிறவன் இருப்பான். அதிகமான பரிதாபமே அவர்களை வந்து ஒரு முடிவுக்கு தூண்டிவிடும். இப்படி இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கினபோது அந்த பொண்ணு என்ன சொல்லுது, காரில் சார் இருக்கார், அவர்கிட்டயே வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், இல்லைன்னா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அந்த சார் யார்? நிச்சயமாக காரில் இருக்காருன்னா அவர் ஒரு முக்கியமான மனிதராக இருக்கணும். அடுத்தது சார்னு பேர் சொல்லாமல் சொல்கிறாருன்னா அப்போது நிச்சயமாக ஒரு விஐபியாக இருக்கலாம்.
ஒரு ஒரு யூகம் வந்து அந்த பல்கலைக்கழகத்திலேயே யாராவது ஒரு உயர் பேராசிரியரோ இல்லை உயர் பதவியில் இருப்பவரோ இருக்கலாம். இவருக்கு வந்து திமுக சம்பந்தமான அமைச்சர்கள், முதல்வர், துணை முதல்வர்லாம் வந்து பழக்கமாக இருக்காங்க. அந்த அந்த போஸ்டர்லலாம் அவர் பேர் வருது, அந்த அழைப்பு இதழெல்லாம் அவர் பேர் வருது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டயத்தில் வந்து யாரோ காரை நிறுத்திட்டான்னு சொல்லி போய் ஒரு தகராறு பண்ணுற வீடியோலாம் இப்போ வெளியாக இருக்கு இன்னைக்கு காலையில். இப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த நபர் வந்து ஏதோ இவருக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது. இவர் பெரிய சக்தி மிகுந்த நிபர்னு சொல்கிறத விட எப்போவுமே விஐபியோட விஐபிக்கு கீழே இருக்கிற அலகை தான் அதிகமாக ஆடும். இது பொதுவான விஷயம். நீங்கள் அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரோட அமைச்சர் பிஏ தான் அலம்பல் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து இப்போ பொதுவான உதாரணமாக கட்சி வித்தியாசம் இல்லாமல் சொல்கிறேன். அந்த வகையில் இவர் சொல்லுவது, யார் குறிப்பிடுவது, சார் என்று குறிப்பிடுவது யாராவது ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் என்கிற யூகம் இருக்கிறது. இப்போ இந்த யூகத்தை இன்னும் பெரிதுபடுத்துகிறார் போல் திடீரென்று 2 பேரில் ஒருத்தனை பிடிச்சிட்டோம், ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்கோன்னு சொன்னாங்க. இல்லை, ஒருத்தன் தான் மொத்தம்னு சொல்லும் பொழுது யாரையோ நீங்கள் காப்பாற்ற முயல்கிறீர்கள். அந்த விஐபி யார் இப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்ட வருது. கடைசி வரைக்கும் இந்த விஐபி யாருன்னு தெரிய போகிறது இல்லை. மறைக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அரசியல்வாதியாகவும் இருக்கலாம். அரசியல்வாதியாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா காருக்குள்ள அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ள ஒரு பேராசிரியர், நான் ஒரு யூகத்தின் பேரில் சொல்கிறேன், அங்கே உள்ள ஒரு பேராசிரியர், முக்கிய நிர்வாகி, அந்த டக்குன்னு ஹாஸ்டலில் ஏதாவது ஒரு ரூம் கூட்டுவா, இல்லை வேறு ஏதாவது அங்கே ஒரு லைப்ரரியில் ஒரு ரூம் கூட்டுவான்னு சொல்லி அப்படி அது இந்த இதில் கல்கத்தாவில் ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டலில் நடந்தது. அதில் யாரோ ஒருத்தன் வந்தால் கூட அங்கே உள்ள மருத்துவர்கள், மருத்துவமனை நிர்வாகத்தின் மேலிடத்தோடு தொடர்புடையவன். இப்போவும் வந்து அதே மாதிரி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேலிடத்தில் தொடர்புடையவனாக இருக்கணும். இல்லை இவனுக்கு வந்து அரசியல் சாயம் இருப்பதனால் திமுக நிர்வாகி, பெரிய நிர்வாகி ஒன்றும் இல்லை, அடிமட்டத்தில் தான் இருந்தால் கூட இப்போ நீங்கள் வந்து இல்லை எனக்கு கூட நிறைய பேர் வந்து சால்வை போட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படிலாம் அமைச்சர்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபோட்டோக்கள்லாம் பார்த்தா ஒரு கும்பலில் வந்து செல்ஃபி எடுத்தா மாதிரி தெரியல. தனியாக ஒரு மீட்டிங்கை போய் சந்திப்பு, சால்வை போட்டு அப்படி அந்த மாதிரி. இப்போ ஒரு 100 பேர் எந்த குற்றவாளி கைதானாலுமே அவங்க அதானே சொல்கிறாங்க. அவங்க வராங்க, அதுக்கு நாங்கள் இப்படி பொறுப்பு இல்லை. அதே அப்போ நம்ம பதில் இப்படி என்ன கேள்வி கேட்குறோன்னா, போதை கடத்தலில் வர ஜாஃபர் சாதிக்கு பார்த்தா அவர் திமுக நிர்வாகியாக இருக்கார். முதல்ல வந்து என்ன சொன்னாங்க, ஜாஃபர் சாதிக் திமுக நிர்வாகி இல்லைன்னு சொன்னாங்க. நிர்வாகின்னு புருவானதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது போதை ஒழிப்புக்காக அவர் வந்து மாரத்தான் ஒன்றுக்கு ஸ்பான்சர் பண்ணி அதுக்கு வந்து காவல்துறை உயர் அதிகாரி அவருக்கு வந்து ஷீல்டு வேறு கொடுத்துருக்காரு. யார் போதைப் பொருள் கடத்துறாரோ அவர் தான் போதை ஒழிப்புக்காக மாரத்தான் நடத்தி ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ஸ்பான்சர்னா பணம் கொடுத்துருக்காரு. அது காவல்துறை ஆணையரே ஷீல்டு கொடுத்துருக்காங்க. எல்லாம் வெளியே வந்தது. அப்போ முதல்ல நீங்கள் என்ன சொன்னீங்க, அவர் திமுக அவருக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்னீங்க. அதை மணல் கடத்தல் எடுத்து பாருங்கள். அவருக்கு கரிகாலன் வந்து அவர் வந்து துரைமுருகனோட வந்து துரைமுருகன் பையன் கதிரானந்த் எம்பியோட வந்து லண்டனில் வந்து ஒரு பெரிய ஒரு விலை உயர்ந்த சொகுசு காருக்கு முன்னால் நிற்கிறாரு. அவர் வாங்கி கொடுத்ததா சொல்கிறாங்க. 100 கோடிக்கு ஹோட்டல் வாங்கி கொடுத்ததா துரைமுருகன் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே திமுகவில் துரைமுருகனோட கூடவே இருக்கிற குடியாத்தம் குமரன் அவர்கள் சொல்லியிருக்கு. 60,000 கோடி ஊழல் நடந்திருக்கு மணல் கடத்தலன்னு சொல்கிறாங்க. ஆக மணல் கடத்தலை கரிகாரனோ ராமச்சந்திரனோ இல்லை ரத்னமோ வந்து பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகி, திமுக அமைச்சர்களுடன் நெருக்கமாக இருந்திருக்கிறார். அதை பயன்படுத்தி அவர்கள் செய்கிறார்கள் என்பது காவல்துறை. இப்போ 15 வருஷமாக இவர் பேரில் இவ்வளோ வழக்கு இருக்குன்னா இது வரைக்கும் அவரை குண்டாஸில் ஏன் கைது பண்ணல, ஏன் அங்கே அவரை கண்காணிக்கலை, இதில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது. அதை விட வந்து அவருக்கு மாவுக்கட்டு போட்டுட்டோம் 3 மணி நேரத்தில் கைது பண்ணோன்னு பெருமையாக பேசுகிறாங்க. இந்த மாவுக்கட்டு போட்டுட்டு ஒரு சொகுசு காரில் காலை நீட்டிக்கிட்டு பேண்ட்டை மடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவர் காலை நீட்டிட்டு அது ஃபோட்டோ எடுத்து வெளியில் வந்திருக்கு. அந்த கார் வந்து போலீஸ் ஆம்புலன்ஸ் இல்லை, போலீஸ் ஆம்புலன்ஸோ இல்லை காவல்துறை வேனோ இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இப்படி தள்ளினீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த இதெல்லாம் வைக்கலாம். நீங்கள் ஒரு டம்ளர் குடிக்கிற ஒரு பாட்டிலு, சொகுசு, அதாவது மிக உயர்ந்த இந்த பென்ஸு அந்த மாதிரி ஒரு காராக இருக்குது. சாதாரண ஒரு இனோவாவை விட அகலமாக இருக்குது. அந்த அந்த நான் அந்த புகைப்படத்தை வச்சு சொல்கிறேன். அப்படிப்பட்ட வண்டி போலீஸ்கிட்ட ஏது? போலீஸ் வண்டினா ஆம்புலன்ஸ் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு யூடியூபர்களையும் பத்திரிகையாளர்களையும் வந்து கைது செய்து அழைத்து கொண்டு போகும்போது பெண்கள் நடிகை கஸ்தூரியை போகும்போது வேனில் ஏற்றிட்டு போனீங்க. நான் வந்து அவங்கள சொகுசு காரில் ஏற்றணும்னு சொல்லலை.
இவர் சொகுசு காரில் வந்து வராருன்னா இவர் என்ன அப்போ யாரையோ இவர் வந்து வாயை திறக்காமல் இருக்கணும், இவர் அந்த சார் யாருங்கிறது இவர் சொல்லிடக்கூடாதுங்கிறதுல முக்கியமாக இருக்காங்க. உண்மையிலேயே இவருக்கு வந்து வழக்கமாக வழுக்கி விழுந்து மாவு கட்டுனா என்ன அர்த்தங்கிறது தமிழ்நாடு எல்லாருக்கும் தெரியும். அதுவா இல்லை ஒரு பேண்டேஜை போட்டு விட்டுட்டு இவருக்கு கட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நானும் போய் பத்திரிகை நிருபர்கள்னு கட்டை அவுத்தா பார்க்க போகிறோம் அடிபட்டுதா இல்லையான்னு. நாங்கள் ஆக்ஷன் எடுத்தோன்னு காமிக்கிறதுக்காக காவல்துறை, ஏன்னா காவல்துறையின் மீது இப்போது வந்து தேவையில்லாத சந்தேகங்கள் எழுகின்றன. 2 பேர்னு முதல்ல எப்படி சொன்னீங்க முதல் நீங்கள் சொல்லும்போது, அதே மாதிரி இந்த பெயர்களை வெளியிட்டது வந்து ஒரு ஐஓவுடைய திறமையின்மை தான். ஏன்னா வந்து வேணும்ன்ட்டு அது சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது அடிப்படையாக அந்த பயிற்சி கூட இல்லாமல் இருக்காங்கங்கிறதான் வருத்தம். ஸ்காட்லாண்ட் யார்டுன்னு சொல்கிறோம், இந்த பேசிக் ட்ரைனிங் கூட இல்லாமல் இந்த பெயரை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. இப்போ நீங்கள் இது மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எப்படி இந்த ஞானசேகர் வந்து 15 வருடங்களாக 2011 இன்றைக்கி 13 வருஷம் ஆச்சு. அப்போவும் இதே மாதிரி ஒரு கூட்டம், நடுவில் வழிப்பறி. இந்த வழிப்பறிலாம் எங்கேயாவது வந்திருக்கும், இதே மாதிரி அந்த பெண்களை வந்து மிரட்டி கையில் இருக்கிற காசை மட்டும் பிடிக்கிட்டு விட்டுருப்பாங்க. விருப்பம் இருந்தால் பாலியல் வன்முறை செஞ்சுருப்பார், இல்லை நேரம் பல சூழ்நிலைகளை கருதி. அப்போது ராமேஸ்வரத்தில் வந்து எங்கள் அறநிலையத்துறை, நீங்கள் அந்த விடுதி கட்டினதே பக்தர்கள் உண்டியலில் போட்ட பணத்தை வச்சு தானே கட்டுறீங்க. அங்கே பக்தர்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் இந்த அரசு என்ன செய்கிறது? ராமேஸ்வரம், ஆவுடையார் கோயில், இப்போது இதே மாதிரி வந்து ராஜபாளையத்தில் வந்து ஒரு பெண் போலீஸுக்கு ஒரு எஸ்எஸ்ஐ, சிறப்பு எஸ்ஐ, அவர் வந்து மோகன்ராஜ்னு நைட் டியூட்டி பார்க்கும்போது அந்த பெண் போலீஸிடம், சக ஊழியரிடம் வந்து பாலியல் ரீதியாக உடனே என்ன பண்ணாங்க, அவர் ஆயுதப்படைக்கு மாற்றிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் பண்ண வேணாமா? நீங்கள் யார் தப்பு பண்ணாலும் ஆயுதப்படைக்கு மாற்றிடுறது. அங்கே தனியாக வந்து ஆயுதங்கள்லாம் இன்னும் அதிகமாக அவன் கையாளும் போது அவன் கிரிமினலாக இருந்தான்னா இன்னும் அது இன்னும் சமூகத்துக்கு வந்து இன்னும் அபாயம், ஆபத்து அதிகம் இல்லையா? இது இந்த முன்னோரோட இந்த கொள்கையே கோட்பாடே தப்பானதாச்சே. ஆயுதப்படைக்கு மாற்றுறேன், சஸ்பெண்ட் பண்ணுங்கள், இடைநீக்கம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் என்கொயரி வைங்க, 6 மாதம் ஆகட்டும். 6 மாதம் ஆகும்போது அவனுக்கு வந்து 60% சம்பளம் வருது குடும்பத்துக்கு. அவன் ஒன்றும் சோத்துக்கு இல்லாமல் விடப்படுறது இல்லை. குடும்பத்துக்கு ஒரு மெயின்டெனன்ஸுக்கு ஏதோ ஒரு 60% வருது. பிடித்தங்கள் எதுவும் இல்லாமல் 60%. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடித்தங்கள் வந்து 50% மேலே இருக்கும். பிடித்தங்கள் இல்லாமல் 60% பண்ணால் அவன் சஸ்பென்ஷனில் இருக்கும்போது அதிகமாக கையில் சம்பளம் வாங்குவான் வழக்கத்தை விட. ரைட்டு, அது நடைமுறை, அதை விட்டுருவோம். இப்படி வந்து வரிசையாக நடக்குது. இங்கே எங்கே நடந்தாலும், இப்போ இந்த அண்ணா நகரில் நடந்தது, இப்போ சிபிஐயில் போய் அது உயர்நீதிமன்றம்லாம் தலையிட்டு சிபிஐக்கு போயிடுச்சு. ஒரு பையன் வந்து பண்ணும்போது அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவை வந்து காவல்துறையில் முதல்ல இங்கே போ அங்கே போகணுன்னு சொல்லி புகார்களை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் நடந்துச்சு. தூத்துக்குடியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த அந்த கரஸ்பாண்டன்ட்டு இல்லை பிரின்சிபலுடைய மகன் வந்து மருத்துவர்னு சொல்லி மருத்துவ படிப்பு படிக்கிறார், பயிற்சி மருத்துவர். பெண் சிறுமிகளெல்லாம் வந்து நான் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாலியல் இது பண்ணார். அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு பாக்கி பேருக்கெல்லாம் 14 நாள் பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு காவல்துறை வாதாடி அவங்கள ஜெயிலில் பழி வாங்கிறதுக்காக அநேகமாக பத்திரிகையாளர்கள், யூடியூபர்கள், அதில் வந்து தப்பு செய்கிறவங்களும் இருக்காங்க. நான் அவங்கள டிஃபெண்ட் பண்ணல, பொதுவாக சொல்கிறேன். ஏதோ பேசிட்டாங்க விமர்சகர்கள் பொதுவாக. இந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த பிரின்சிபல், அந்த அம்மாவும் அவங்க பையனும் மேஜிஸ்ட்ரேட்கிட்ட போய் அங்கேயே சொந்த ஜாமீனில் வெளியில் வந்துட்டாங்க. 90 சிறுமிகளிடம் பாலியல் வன்முறை செய்தவர்கள். அதாவது இந்த பையன் செய்தவது, அவங்க அம்மா வந்து அதற்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாகவோ இல்லை உடந்தையாகவோ இருந்தவர். ஏன்னா அந்த பையனுக்கும் பள்ளிக்கும் சம்மந்தமே இல்லை, அவங்க அம்மா தான் இருக்காங்க. அதே மாதிரி ஒரத்தநாடு, பாப்பநாடுல வந்து ஒரு 22 வயது பெண்ணை 4 பேர் கேங் ரேப் பண்ணாங்க. அது அந்த போய் புகார் கொடுக்க போகும்போது புகாரை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் 3 காவல் நிலையங்களுக்கு இங்கே அங்கே போன்னு சொல்லி இது நடந்தது. ஆக திமுக நிர்வாகினால இல்லை, அது எல்லாமே திமுக நிர்வாகிகள்னு நான் சொல்லலை. ஆனால் பெரும்பகுதி திமுக நிர்வாகிகளாக இருக்காங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், மணல் கடத்தலில் சொல்லிட்டேன், போதைப் பொருளில் சொல்லிட்டேன், ஏங்க கஞ்சா கள்ளக்குறிச்சி இதில் வந்து உதயசூரியன் எம்எல்ஏவும் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏவும் தான் வந்து இன்வால்வ்டு. அவங்க தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த விஷசாராயம் காய்ச்சற அந்த ஸ்கீமுக்கே வந்து பின்னால் அவங்க 2 பேர் தான் அப்படின்னு பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு. அவங்க பேர்லேயும் வந்து புகார்கள் வந்து இருக்கின்றன.
ஆக போதைப்பொருள், கஞ்சா, சரி இந்த கனிம வள கடத்தல் பாருங்கள், ஒரு லாரி எதேச்சியாக அப்படி வந்து எடுத்துகிட்டு போகல கனிம வளம் இங்கேருந்து. கண்டெய்னர் லாரியில் 50 லாரி, 30 லாரி அட் எ டைம் ஒரே சமயத்தில் 30-40 லாரி கேரளாவுக்கு வந்து எல்லாமே கடத்தல். அப்படின்னா அது எப்படி காவல்துறை, வருவாய்த்துறை, சம்மந்தப்பட்ட எல்லா துறையுடைய, நீர்வளத்துறை, இப்படி இவங்களுடைய அனுமதி இல்லாமல், அவர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எப்படி வந்து இத்தனை கண்டெய்னர் லாரி ஒரே சமயத்தில் போகும்? அவன் பாருங்க கேரளாவில் இங்கிருந்து நம்ம ஆட்டில் வந்து தமிழ்நாட்டை கொள்ளையடித்து கனிம வளங்களை கொள்ளையடித்து அங்கே வித்துடுறாங்க. அவன் அங்கே புற்றுநோய் மருத்துவ கழிவுகளை கொண்டாந்து திருநெல்வேலியில் கொட்டுறான். 19 லாரியில் திருப்பி எடுத்துகிட்டு போகணும். அண்ணாமலை வந்து நான் போய் கேரளாவில் போய் நான் கழிவுகளை கொண்டு போய் கொட்டுவேன்னு சொன்னதுக்கப்புறம் எடப்பாடி பேசினார், சீமான் அவர்கள் பேசினார், எல்லாம் அதாவது எதிர்கட்சிகள் பேச ஆரம்பித்தவுடன் அது பெரிதாகிறது. ஒன்று அங்கேருந்து சொல்லி கலெக்டர் நேரம் வந்து கேரளாவிலேருந்து அள்ளிட்டு போனார். சரி இந்த பக்கம் போயிட்டாங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா மறுபடியும் அங்கேருந்து ஒரு 10 லாரி கன்னியாகுமரியில் வந்து கொட்டுது. திருநெல்வேலியில் தானே பிடிக்கிறீங்க, கன்னியாகுமரியில். ஆக தமிழ்நாட்டை வந்து இழித்தவாயர்கள் என்று நினைத்து அவங்க கனிம வளங்களை கொள்ளாடிக்கிறாங்க, மருத்துவ கழிவுகளை கொட்டுறாங்க. மருத்துவ கழிவுகளை கொட்டுறது வந்து தமிழக அரசுக்கு தெரியாமல் எப்படி நடக்க முடியும்? சுகாதாரத்துறை என்ன செய்கிறது? அந்தந்த மாநகராட்சி என்ன செய்கிறது? இதெல்லாம் எதுக்காக திமுக நிர்வாகிகள் வந்து இங்கே செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு இருக்குது. 75% குற்றங்களில் திமுக தொடர்பானவர்கள், நிர்வாகிகள், சார்புடையவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அவன் எல்லாருக்குமே திமுக வந்து ஒரு அடைக்கலம் கொடுக்கும் வேடந்தாக, குற்றவாளிகளின், கிரிமினல்களின் வேடந்தாகலாக போய்விட்டது திமுக. இதே சமயத்தில் வந்து யாரோ ஒருத்தன் பாஜகவில் இருக்கான், அண்ணா திமுகவில் இருக்கான், விசிகவில் இருக்கான், சீமான் கட்சியில் இருக்கான்னு குற்றவாளிகள், குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் இருக்கலாம். நான் வந்து அவங்க எல்லாருமே புனிதர்கள், மற்ற கட்சிகள்லாம் புனிதர்கள் நம்ம சொல்லலை. ஆனால் அது எப்படி 75% மேலே திமுக, ஆம்ஸ்டாங்குடைய வழக்கில் பாருங்கள், அதுலேயும் திமுக நிர்வாகிகள் இருக்காங்க, திமுக தொடர்பானவர்கள் இருக்காங்க. அதில் ஒரு ஆளை வேறு என்கவுண்டர் பண்ணிட்டீங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு கவலையாக இருக்குன்னா, இந்த சார் யாருன்றது கொஸ்டின் வருது இல்லை, விஐபி. இந்த ஞானசேகருடைய உயிர் வந்து எவ்வளோ தூரம் வந்து அதுக்கு மதிப்பு இருக்கும்னு எனக்கு தெரியல. சார் யாருன்னு வெளியே வராமல் இருக்கணும்னா ஆம்ஸ்டாங் வழக்கில் வந்து திருவேங்கடத்துக்கான கதி வந்து ஞானசேகருக்கு ஆகிவிடக்கூடாது. நான் வந்து எதையும் காவல்துறையை வந்து சந்தேகப்பட்டு சொல்லலை. போகிற போக்க பார்த்தா திருவேங்கடம் மாதிரி ஞானசேகர் ஆகிவிடுவாரோ. ஏன்னா சார் யாருன்னு வெளியில் வரக்கூடாது இல்லை, அந்த விஐபி யாருன்னு. சார் இந்த சம்பவத்துக்கு வந்து பாஜகவினர், அதிமுகவினர் எல்லாருமே ஒரு போராட்டங்கள் எல்லாம் பண்ணும்போது அண்ணாமலை அவர்கள் பேசின ஒரு ப்ரெஸ் மீட் தான் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லியிருந்தாருன்னா, 48 நாட்கள் விரதம் இருக்க போகிறேன், 6 சாட்டடி வந்து அடிக்க போகிறேன் அப்படின்னாரு. அறுபடை கோயிலுக்கு போய் அங்கே போய் வேண்டிக்க போகிறாரு. இன்னைக்கு சொன்ன மாதிரியே வந்து 6 சாட்டடியை வந்து அடிச்சுக்கிட்டாரு. ஆமாம், அடிச்சுக்கிட்டு திமுக வந்து ஆட்சியிலேருந்து விளக்குற வரைக்கும் காலனி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவர் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணும்போது இதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாரு, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு ஒரு விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது வந்து என்ன, இதை 2 விதமாக நீங்கள் 2 விதமாகவும் பார்க்கலாம். இது எந்த கண்ணோட்டத்திலிருந்து நம்ம பார்க்குறோங்கிறத பொறுத்து அது வந்து அமையுது. ஒரு வகையில் வந்து இது ஒரு அவர் தனக்கு வந்து விளம்பரம் தேடிக்கொள்கிறார், தமிழ்நாட்டு அரசியலில் இன்னும் கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் பெறுவதற்காக, தேசிய அளவில் வந்து கவனிக்கப்பட வேண்டும் என்பதற்காக செய்கிறார் அப்படின்னு ஒரு விமர்சனம் மற்ற கட்சிகளோ இல்லை திமுகவோ சொல்லலாம். ஆனால் அதே சமயம் நம்ம வந்து என்ன பார்க்கணுன்னா, சப்போஸ் போராட்டம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. இப்போ நேற்று ஜெயக்குமார் போராட்டம் பண்ணார், நேற்று ஜெயக்குமாரை கைது செய்தார். கைது செய்து அன்றைக்கி சாயந்தரம் நேற்று விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை இன்னைக்கு காலையில் விட்டுருப்பாங்க. தமிழிசை அவர்கள் வள்ளூர் கோட்டத்தில் போய் போராட்டம் பண்ணுறதுக்காக போகும்போதே வழியிலேயே வந்து கைது பண்ணிட்டாங்க. போராட்டம் நடக்கிற முன்னாடியே போலீஸார் குவித்து கைது பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் போராட்டம்னு பண்ணுனா நீங்கள் முன்கூட்டியே கைது பண்ணிடுவாங்க திமுக அரசில். போராட்டத்தின் போதோ அல்லது போராட்டத்திற்கு முன்னாலேயோ அவங்களுக்கு தகவல் கிடைத்த உடனே போராட்டம் நடத்த விடலை. இல்லை போராட்டமே நடத்தினாலும் ஒரு நாள் போராட்டமாகும். அந்த போராட்டத்தோடு இதை வந்து மக்களும் வந்து மறந்து விடுவார்கள். அடுத்த ஒரு நிகழ்வு ஏற்பட்ட உடனே, இப்போ இந்த அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து மிகவும் பரபரப்பாக வந்து வந்ததுனால பார்த்தீங்கன்னா, இந்த ஆவுடையார் கோயிலில் நான் சொன்ன பாருங்க, வானதி சீனிவாசன் பேசுனாங்கன்னு, அந்த மேட்ரு வந்து இறங்கி போச்சு, மறைச்சிருச்சு. இல்லைன்னா அது சப்போஸ் இது ஒரு வாரம் பொறுத்து நடந்தது இங்கே ஆவுடையார் கோயில், அது பெருசாக இருக்கும். சில சமயத்தில் இப்போ நேற்று எல்லா டிவிலையும் என்னென்னமோ காமிச்சிட்டு இருந்தாங்க.
திடீரென்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், நாம் பை அவருடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர் பெரிய பொருளாதார மேதை. அவருடைய மறைவுக்கு நம்ம சேனல் 5 மூலமாக நாம் அஞ்சலியும் செலுத்துவோம். அவர் பேரில் அவர் பிரதமராக செயல்பட்ட போது பல விமர்சனங்கள் உண்டு. அவர் பொம்மையாக இருந்தார் என்கிற விமர்சனங்களை தாண்டி அவர் மிக அறிவு சார்ந்தவர். எந்த ஊழல் குற்றச்சாட்டு சர்ச்சைக்குள்ளும் சரியாக செயல்படவில்லை என்ற விமர்சனத்தை தாண்டி வேறு எந்த விமர்சனமும் அவர் பேரில் சர்ச்சை கிடையாது. அப்படிப்பட்டவர் 93 வயதில் வயது மூப்பு மற்ற இதனால் இறந்திருக்கார். எதுக்காக சொல்கிறேன்னா, அது வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டிவி எடுத்தாலும் அந்த செய்தி தான், மற்ற எல்லா செய்திகளையும் அது அடித்து விட்டது. இது வழக்கமான ஒன்று. அது மாதிரி ஆவுடையார் கோயில் ஒன்றா இதில் ஒரே டயத்தில் கிட்டத்தட்ட வந்ததுனால அது மெர்ஜ் ஆகிடுச்சு. நான் சொல்கிறேன் ராமேஸ்வரம் கோயில் எல்லாமே அதுக்குள்ளே அமுங்கி போச்சு அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில். இதுவே ஒரு வாரம் பொறுத்தவரை இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் பெருசாக இருக்கும். இப்போது நீங்கள் ஒரே நாளில் ஒரு போராட்டம் பண்ணியிருந்தால் அந்த ஒரு நாள் போராட்டத்தில் ஒன்றும் அதோட மறந்து போயிடுவாங்க. இப்போ அவர் 48 நாளைக்கு விரதம், செருப்பு போடாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது மக்களுடைய கவனமும் அந்த நினைவும் இந்த இந்த சம்பவம் ஞானசேகரனை விடுங்க, அவர் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றவாளின்னே வச்சுப்போம். திமுக அரசு எப்படி செயல்படுகிறது, இங்கே குற்றங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றன, அது எப்படி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பெரும்பாலானோர் திமுக நிர்வாகிகளாகவோ திமுக சார்பானவர்களாகவோ இருக்கிறார்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி திமுக என்ன குற்றவாளிகளின் வேடந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ இது மக்கள் மனதில் நிலைத்திருக்கணும். அண்ணாமலை அரசியல்வாதி தானே, ஏதோ சொல்கிற மாதிரி அவர் எல்லாரும் எதிர்கட்சிகளாக அரசியல் செய்கிறாங்கன்னா, இதே ஸ்டாலின் அவர்களும் துரைமுருகன் அவர்களும் எதிர்கட்சி எடப்பாடி அந்த பொள்ளாச்சி மேட்டரில் ஒரு கம்பேரிசனுக்காக சொன்னான். பொள்ளாச்சியில் அவர் சம்மந்தப்பட்டவர்களை அந்த அரசு பாதுகாத்தது என்பது இப்போ கூட பேசியிருக்காங்க இவங்க. நம்ம அது தனி. அப்போ அதையும் கண்டித்தவர்கள் தான். நான் தமிழக அரசியல் பத்திரிகைலாம் இப்போது அட்டப்படம் போட்டேன் பொள்ளாச்சி சம்பவத்தை கண்டித்து. இதில் யார் குற்றவாளியோ விஐபி மகனோ உரிய முறையில் தண்டனைன்னு. இன்னி வரைக்கும் அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல. திமுக ஆட்சி தானே நடக்குது. ஏன் அந்த கேஸை நீங்கள் துரிதப்படுத்தி அதை கொண்டு வரலாமே? ஏன் குற்றம் செய்யும்போது மட்டும் இந்த கட்சி அரசியல் வித்தியாசமெல்லாம் வரமாட்டேங்குது, உடனே திராவிட மாடல் உள்ளே பூந்துருது. நாம் எல்லாரும் திராவிட மாடலில் வந்துடுறோன்னு. குற்றவாளிகளுக்கு என்ன திராவிட மாடல்? நீங்கள் அண்ணாமலை அவர்கள் பண்ணுறதும் இப்போ 48 நாட்கள் விரதம் இது எல்லாமே சொல்கிறது, அவர் மாலை போட்டிருக்காரு அதனால பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி எடுத்துக்கலாம்ல. சாட்டையடி கூட நான் செஞ்ச பாவத்துக்கு கூட நான் பரிகாரமாக இருக்கட்டும் அப்படின்னு அவரே சொன்னாருங்க. சாட்டையடி சரியா தவறா அப்படிங்கிறது அது நம்ம ஒரு தனிப்பட்ட விமர்சனத்தை சொல்ல விரும்பலை. ஆனால் அதே சமயத்தில் இந்த சாட்டடி என்பது இதுவரை நடந்த ஒரு போராட்ட வகைகளிலிருந்து வித்தியாசப்படுகிறது. ஏங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 5000 பேர் படையில் 5000-10,000 பேர் வச்சுக்கிட்டு இந்திய சுதந்திரத்துக்காக அவர் பெரிதாக போராடினார். நான் அதனால் காந்தி செய்தது தியாகமே இல்லைன்னு அவர் விமர்சனம் பண்ணலை. இது ஒரு வகையான போராட்டம், இது ஒரு வகையான போராட்டம். அந்த வகையான போராட்டம் வெற்றி பெறுமா பெறாதா என்பது அவரவருடைய கண்ணோட்டத்தில். இப்போ அண்ணாமலை காந்திய முறையில் இவர் போராடணும்னு முடிவு பண்ணியிருக்கார். நம்ம சொல்ல வர்றது என்னென்னால், எது சரி எது தவறு என்பதை வரலாறு தான் முடிவு செய்யும். ரெண்டாவது ரிசல்ட்டு தான், தீர்வுகள் தான் முடிவு செய்யணும். காந்திய முறையில் ஒரு போராட்டம் செய்யணும், தானே சாட்டையால் அடிச்சுக்கிறது அப்படின்னா அது ஒரு விதமான இதுதான். மற்றவனை புண்படுத்தாமல் செருப்பு போடாமல் இருக்கார், அவர் கோயிலுக்கு போகிறாரு அதனால செருப்பு போடாமல் இருக்காரு. இந்த சமயத்தில் அவருக்கு கோயிலுக்கு போகிறாருன்னா நான் கோயிலுக்கு போகிறேன் செருப்பு போடாமல் இருக்கேன்னு சொன்னால் யாரும் அவரை கேட்க போகிறதில்ல. அறுவடை வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு, இதுக்காக தான் போகிறாரா, ஏற்கனவே போகிறதா இருந்தாரா? இப்படியெல்லாம் பார்த்தா நீங்கள் வெள்ள நிவாரணத்துக்காக அந்த சமயத்தில் உட்காந்து சினிமா பார்த்துட்டு நீங்கள் அறிக்கை கொடுத்ததெல்லாம் அரசியல்னு ஏற்றுக்கணும்னா அண்ணாமலை அரசியல் இதே பொள்ளாச்சியின் போது அரசியலாக்காதீர்கள்னு எடப்பாடி கொடுத்த போது துரைமுருகன் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவரும் என்ன பேசுகிறாங்க, இந்த மாதிரி மேட்டரை அரசியல் ஆக்காமல் என்ன அவியலை ஆக்குவார்கள் என்று கிண்டலாக பேசினார்கள். அதே வார்த்தை தான் இப்போ பதிலுக்கு கேட்க வேண்டியிருக்கு. இது அரசியல் ஆக்காமல் அவியலை ஆக்குவாங்க அப்படின்னு தானே யார் வேணாலும் எதிர்க்கட்சி கேட்கலாம், பொதுமக்கள் கேட்கலாம், பத்திரிகைகள் கேட்கலாம். ஸோ இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ எல்லாத்தையும் விட என்ன முக்கியமான கேள்வி என்றால், இந்த சார் விஐபி யார், சார் என்பவர் யார்? இந்த சாரை மறைப்பதற்காகத்தான் 2 பேர்லேருந்து ஒருவராகிவிட்டாரோ, 2 பேர்
குற்றம் செய்தவர்கள்னு சொன்னது காவல்துறை மாற்றிக்கொண்டதற்கு காரணம் ஏதோ ஒரு மேலேருந்து அழுத்தம். அப்போ தான் வந்து அது அரசியல்வாதியாக இருக்கும்னு ஏன் வந்து நம்ம முடிவுக்கு வர்றோம்னா, ஒரு பேராசிரியராக இருந்தால் ஏன் வந்து திமுக தலைமையிலான திமுக அரசு வந்து ஏன் கவலைப்பட போகுது? ஒரு பேராசிரியர்னா பிடிச்சி உள்ளே வைக்க வேண்டியதானே. பேராசிரியர் என்ன பிரதம மந்திரி பதவியா? அது இல்லையே. பேராசிரியர்னால் வந்து நாளைக்கு இந்த மாதிரி பேராசிரியரை கைது பண்ணாங்கன்னா மற்ற யாரும் தப்பு செய்கிறதுக்கு பயப்படுவாங்கிறதுக்காகவாவது செய்யலாம்ல. அப்போது அப்படி வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கைதோ நடவடிக்கையோ வந்து பேரே சொல்ல முடியல அப்படின்னா அது யாராக இருக்க முடியும்? அரசியல்வாதியாகத்தான் இருக்க முடியும். இப்படிங்கிற ஒரு யூகம் தான். என்னுடைய கவலையெல்லாம் ஞானசேகரன் உண்மையை சொன்னாலும் அந்த உண்மை வெளியில் வருமா, இல்லை ஞானசேகரன் உண்மையை சொல்கிறாருங்கிறதுக்காக ஞானசேகரனுக்கே திருவேங்கடம் போல ஒரு நிலைமை வருமா? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திருவேங்கடத்துடைய நிலைமை வருமா? ஏன்னா அவரும் வன்முறையான நபர் போல இருக்குது. ஏன்னா பல வழிப்பறி இந்த மாதிரிலாம் மிரட்டுறாரு. என்ன ஒரு தண்டனை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் நினைக்கிறீங்க சார்? இல்லை, அதாவது இப்போ தமிழக அரசிலேயே யாரோ ஒரு அமைச்சர் பேசியிருக்கார், மரண தண்டனையும் வந்து ஆயுள் தண்டனையும் வரக்கூடிய சில சட்டப்பிரிவுகளை 4-5 சட்டப்பிரிவுகளை சேர்த்திருக்கிறார்கள் இல்லைங்க. இது நம்ம ஊரில் அந்த மரண தண்டனைக்கெல்லாம் பயப்பட மாட்டான். அந்த நிர்பயா கேஸ்லேயே பார்த்தோம், ஒரு சிறுவனே வந்து ஈடுபட்டு அந்த பெண்ணுடைய கற்பழித்தது மட்டும் இல்லாமல் அந்த பெண் உறுப்பில் வந்து ஒரு பெரிய கம்பியை வச்சு குடல்லாம் வந்து அறுந்து போகிற அளவுக்கு, குடல் வெளியில் வர அளவுக்கு, பெண் உறுப்பு வழியாக வெளியில் வருது. சொல்கிறதுக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் கடைசியில் என்ன பண்ணாங்க, அந்த இப்போ அதை ஃபாலோ அப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சிறுவனை வந்து அவன் ஜெயிலில் வந்து 3 வருஷம் அந்த சிறார் விடுதியில் இருந்தான். சிறார் விடுதியிலிருந்து அவன் வெளியில் வந்தவொடனே அவன் வாழ்க்கையில் வந்து நல்லா வரணும், அவன் அதுக்குள்ளே அவன் மேஜர் ஆகிட்டான். 16 வயசில் போனான்னா 19 வயசில் வெளியில் வர்றான். அவன் வந்தவொடனே அவனுக்கு மறுவாழ்வுக்காக அவனுக்கு தையல் மிஷின்லாம் வாங்கி கொடுக்குது அரசு. நான் அது தவறுன்னு சொல்லலை, அவன் திருந்தி இருந்தால் அதை செய்யலாம். திருந்தி இருக்கானான்னு ஒரு 2-3 வருஷம் அவனை வாட்ச் பண்ணி பார்த்துட்டு இல்லை அவனுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும். நீங்கள் வெளியில் வந்தவொடனே விளம்பரத்துக்கு எந்த அரசு, அது மத்திய அரசு பண்ணாலும் சரி, மாநில அரசு பண்ணாலும் சரி, டெல்லி மாநில அரசு பண்ணாலும் சரி, எதுக்காக சொல்கிறேன்னால் இதை மாதிரி வரவங்களுக்கு நீங்கள் வந்து அவர்களுடைய, நான் தப்பாக நினைக்காதீங்க அப்படி பேசுகிறேன்னு வேறு வழியில் இந்த மாதிரி சப்ஜெக்ட் அது, அவனுடைய ஆணுறுப்பை நீங்கள் வந்து நீக்கி விட வேண்டும். அல்லது கேஸ்ட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க இதில் இங்கிலீஷில். நம்ம தமிழில் கொச்சையாக சொல்லும்போது இந்த குதிரை மாடுக்கெல்லாம் சொல்லும்போது காயடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய ஆண்மை இழக்கு. அதற்கப்புறம் அவன் வந்து ஒரு பெண்ணிடம் ஒரு ஆணாக நடந்து கொள்ள முடியாது. காயடிக்கிறதுன்னு அது இங்கிலீஷில் கேஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, கெமிக்கல் தான் அது. இதை போன்ற தண்டனைகள் இந்தியாவில், ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டு வர முடியாது, அகில இந்தியாவும் மத்திய அரசு பண்ணணும், எல்லா கட்சிகளும் அது வந்து ஏற்றுக்கணும். ஏன்னா அதில் பார்லிமெண்ட்டில் வந்து பாஸ் ஆகணும். இப்படி வந்து வந்தால்தான் இங்கே அந்த பயம் வரும். இல்லைன்னா எந்த பொண்ணை வேணாலும் ரோட்டில் எப்போ வேணாலும் கை வைக்கலாம், மிஞ்சி போனால் பெயிலுக்கு என்ன ஆகிட போகுது, இவ்வளோ செலவாகும், இவ்வளோ, இப்படி ஒரு கணக்கு போட்டு அவன் தப்பு செய்கிறான். அதுலேயும் அரசியல் சார்புடையவன் என்றால் 15 வழக்குகள் இருக்கு, இவ்வளோ நாளாக குண்டாஸ் போடலன்னும் போது அவனுக்கு பின்னால் வந்து இருக்கிற சக்தி, அரசியல் சக்தி எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இப்போ தானே எல்லாம் வெளியே வந்திருக்கு. இதுக்கு முன்னால் ஞானசேகரன் யாருக்கு தெரியும்? அதனால் இந்த ஞானசேகரன் வழக்கு வந்து அந்த பெண்ணுக்கு நடந்தது துன்பம். அவங்க பேரெல்லாம் போட்டு அவங்கள வந்து அவமானப்படுத்தி அந்த குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாவத்தை இந்த அரசு செய்து விட்டது, காவல்துறையும் அரசும் செய்து விட்டது, மன்னிக்க முடியாத. இப்போ தேசிய உரிமைகள் மகளிர் ஆணையம் கூட அதுக்கு நோட்டீஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அதிகாரிகள் மேலே நடவடிக்கை என்னங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, 6 மாதம் பொறுத்து மறுபடியும் நல்ல போஸ்டிங்காக கொடுத்துருவாங்க. இதற்கெல்லாம் வந்து கடுமையான தண்டனை வர வேண்டும். இதனால் இந்த ஒரு எத்தனையோ சம்பவங்கள் நடக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசப்படும் சம்பவமாக இருக்கிறதுனால இதில் வந்து திமுக அரசும் சரி, மற்ற அரசியல் கட்சிகளும் சரி, நாளைக்கு இன்னொரு ஆட்சி வரலாம், அதிமுக ஆட்சி வரலாம், பாஜக ஆட்சி வரலாம், இல்லை கூட்டணி ஆட்சி விஜய் வரலாம், யார் வேணாலும் வரலாம் தான் சொல்கிறேன், வரணும்னு சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, யார் வேணாலும், எந்த அரசியல்வாதிகளுக்குமே அதிகாரிகளுக்குமே இது வந்து ஒரு என்ன பாடமாக இருந்து இவர்கள் வந்து இப்பொழுதாவது விழித்து கொண்டு இவர்கள் முன்னெச்சரிக்கையாக, போலீஸ்காரனோட டியூட்டியில் 80% வந்து முன்னெச்சரிக்கை தான், குற்றம் நிகழாமல் தடுப்பது.
20% தான் உடனே 3 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணேன், 6 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரைட்டு, அதெல்லாம் ரைட்டு. அசோக் எங்கே போனார்? செந்தில் பாலாஜி தம்பி 1.5 வருஷமா? இவர் ராமஜெயம் கொலையாளிகள் என்ன ஆனாங்க? அதெல்லாம் என்ன? தாகிருஷ்ணன் வந்து வாக்கிங் போகும்போது கொலையானாரே, எல்லாரும் விடுவிக்கப்பட்டாங்க. அப்போ தாகிருஷ்ணன் என்ன நடு ரோட்டில் தானே அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டாரா? பல கேள்விகள் வந்து கேள்விகளாகவே பல வருடங்களாக இருக்கின்றன. அப்படி இல்லாமல் தீர்வுகள் ஏற்பட வேண்டும். இந்த தண்டனை ஒரு பாடமாக அமையட்டும். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம்.